வணக்கம். இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுற கண்டென்ட் என்னென்னு பார்த்திங்கன்னா, இந்த மனம். இந்த மனம் நான் முன்னமே இதுக்கு முன்னாடி ஒரு மனத்தை கொண்டாடுங்கள் அப்படிங்கிறதுல சொன்ன மாதிரி, அந்த மனம் மாற்றம் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும் இல்லையா? அந்த மனம் மாற்றம் அடையும் போது, தன்னை அறிதல் நிகழ்ந்தபோது நாம் அந்த நோக்கி நம்ம இறுதிநிலை செலுத்தப்படும் போது நம்ம என்ன உணர்வோன்னா, நான் யார் அப்படிங்கிறத உணர்ந்திருப்போம். அப்போது நான் யார்னு உணரும்போது நாம் கடவுள் அப்படின்னு உணர்ந்துருவோம். நாம் கடவுள் உணர்ந்த உடனே அப்போது நம்ம செய்கிற செயலில் நாம் செய்கிறதா தோணுமா? இந்த பேசிகிட்டு இருக்க நான் செய்கிறதா தோணுமா? கேட்டுட்டு இருக்க நீங்கள் தான் கேட்குறீங்கன்னு தோணுமா? யார் கேட்குறா? யார் பேசுகிறா? இந்த பார்வை நிச்சயமாக மாறிடும் இல்லைங்க? கண்டிப்பாக மாறும். அப்போது அந்த மாற்றத்தை தான் நம்ம கொண்டாடணும்னு சொன்னேன். அப்போது இந்த மனம் என்ன தன்மைக்கு நம்மளை கொண்டு வந்து விட்டுரும் அப்படின்னா, நான் எதுவுமே செய்யலை, அதுவாக நிகழுது. இப்போது நான் இந்த விஷயம் பேசிகிட்டு இருக்கேன்ல, இந்த விஷயங்கள் கூட இது என்னோடது கிடையாது. இந்த கருத்துக்கள் என்னோடது கிடையாது. நிஜமாக இதே தன்னை அறிதலுக்கு முன்னாடி என்ன தோணுச்சுன்னா, நான் பேசுகிறேன், நான் யார் தெரியுமா, என்னை இப்படி பேசிட்டா, எனக்கெலாம் இது பிடிக்காது, என்னோடய கேரக்டர் என்னன்னு தெரியாமல் உங்களுக்கு போச்சு, அப்படி ஒரு எண்ணம்லாம் இருக்கும். இதே அந்த நிகழ்வு இப்போது எப்படி இருக்கும்னா, மனம் நான் இதை நிகழ்த்தலை, இல்லை அவங்க என்ன வயலை இதுக்கு முன்னாடி நான் பண்ண செயலுக்கு என்னை அவங்க அந்த மாதிரி பண்ணுறாங்க, ஸோ அதை நான் ஏற்றுக்கணும் அப்படிங்கிற தன்மைக்கு மனம் மாறிடும். இது ஒரு விதமான ஒரு உள்நிலை வளர்ச்சி மூலம் நம்ம ஒரு புதிய பரிணாமத்துக்குள்ளே இருந்து வேறொரு பரிணாமத்துக்குள்ளே வந்திருப்போம். இது இன்னும் சரியாக சொல்லணுன்னா, நம்ம ஏற்கனவே இப்போ நம்ம சொல்லியிருப்போம்ல, நான் தான் என்னோடய பேர், என்னோடய பதவி, என்னோடய ஊர், என்னோடய ஜாதி, என்னோடய குணம், என்னோடய நண்பர்கள், என்னோடய இது எல்லாம் என்ன நான் அப்படி சொல்லியிருப்போம்ல, அதெல்லாம் விட்டுட்டு இங்கே என்னென்னா நான் நிகழ்த்தப்படுறேன் அப்படின்னு உணர்ந்துருவோம். இப்போ யாராவது ஒருத்தர் நம்மளை பயன்படுத்திட்டாங்க, அவங்களுக்கு நம்மளை நன்மை செய்யும் பொருட்டு நம்மளை உட்படுத்துகிறாங்கன்னா, நம்ம கடன்பட்டிருக்கோன்னு தோணிடும், செஞ்சு ஆகணும்னு தோணும். நீங்கள் நிர்பந்தப்படுத்தி செய்ய மாட்டோம், இயல்பாகவே அவங்கக்கிட்ட விருப்பப்பட்டே செய்வோம். அது நமக்கு தவறுன்னு தெரிஞ்சால் கூட, இது ஒரு கர்மவினை, அந்த கர்ம செயல் மூலம் நம்ம இதை கடந்தால் வரணுங்கிறது தெளிவு நமக்கு கொடுக்கப்பட்டுரும். அப்போது என்ன ரொம்ப தீவிரமாக நடக்கும்னா, அகங்காரம் போயிடும், ஆணவம் போயிடும். இப்போது என்னை கொண்டு போய் அரண்மனையில் போயோ இல்லை இந்த அரசியல்வாதிகிட்ட போயோ நின்று பேசும்போது என்ன இருக்குன்னா, அந்த ராஜ தோரணையில் நம்ம தெளிவாக பேச முடியும், கம்பீரமாக பேச முடியும், ஒரு உணர்வோட, ஒரு உயிர்ப்போட, ஒரு உயர்ந்த நிலையிலேருந்து நம்மளால் பேச முடியும். ஏன்னா நம்மக்கிட்ட உண்மை இருக்குது, சக்தி இருக்குது, நம்மக்கிட்ட பொய் இல்லை, நம்ம நடிக்கலை, பேச முடியும் இயல்பாக. இதே ஒரு பிஷை எடுக்கிறவங்கக்கிட்ட போய் உட்காந்து, இந்த பிஷை எடுக்கிறது நம்மளோட செயல் அப்படின்னு நம்ம உணர்ந்தோம்னா, நம்ம போய் இயல்பாக அந்த பிச்சை எடுக்கிறவர் இந்த மாதிரி ஒரு 10 வருஷமாக இருந்து என்ன உணர்வில் இருப்பாரோ அதே உணர்வில் நம்மளால் எடுக்க முடியும். நம்ம அங்கேயும் நடிக்க முடியாது, யாருக்காண்டியும் வேஷம் போட முடியாது, உண்மையாக இருக்க முடியும். இது மாதிரி தான் எல்லா இடத்துலையும் நம்ம நிற்போம். இங்கே நான் செய்கிறேங்கிறது உடஞ்சிரும். நான் யார் அப்படிங்கிறது உணர்ந்த கணம், நான் செய்கிறேன், என் வழியாகத்தான் இந்த செயல் நடக்குது அப்படிங்கிறது கம்ப்ளீட்டாக உடஞ்சிருது. சரி, அப்போனா நான் இப்போ வீட்டில் சமைக்க தேவையில்லையா, அப்புறம் குழந்தைங்கள பார்க்க தேவையில்லையா, இப்போ நான் ஒரு கலெக்டராக இருக்கேன்னா அந்த பணி செய்ய தேவையில்லையா, அதுவாக நடக்குமா? இல்லை அந்த சம்பளம்லாம் நான் செய்யலை, பணி அதுவாக நடக்குது, அப்போ அந்த சம்பளத்தை வாங்கி நான் யாருக்கா கொடுத்துட்டு வந்துடலாமா, இல்லை சம்பளமே இல்லை வேலை செய்யலாமா,
இல்லை என்ன நடந்தாலும் அது இப்படி தான் நடக்கும், நான் ஏன் வேலை செய்யணும்னு சொல்லி ரெஸ்பான்ஸ் இல்லாமல் இருந்துக்கலாமா, அதுக்கு ரியாக்ட் பண்ணாமல் இருக்கலாமா அப்படின்னு கேள்வி கேட்டால் அது அப்படி இல்லை. எப்படின்னு சொன்னால், நம்ம முழுமையாக உணர்ந்து நம்ம வழியாக அந்த செயல் நடக்குதுன்னு தெரியும். அப்போ நம்ம வந்து அதில் பற்று வச்சுக்க மாட்டோம், பார்ஷாலிட்டி பார்க்க மாட்டோம். அப்போ வந்து என்னென்னா, அந்த சம்பளத்துக்கு நம்ம என்ன வேலை செய்யணுமோ அதை உண்மையாக செய்வோம், நேர்மையாக செய்வோம், எளிமையாக செய்வோம், உணர்வாக செய்வோம், கடமைக்கு செய்ய மாட்டோம். இங்கே இதுதான் நடக்கும். ஒரு ஞானிக்கு வந்து என்ன செயல் செய்கிறாங்கிறத ஒரு நார்மல் மனிதன் யூகிக்கவே முடியாது. நம்ம கேள்வி கேட்குறோன்னு, அறிவார்ந்த கேள்வி கேட்குறோன்னு சொல்லி பயங்கரமாக ஒரு கேள்வி கேட்போம். அவங்க அது கேள்வியே இல்லை அப்படிங்கிற மாதிரி நம்மள்ட்ட சொல்லுவாங்க. நமக்கு தான் அது உச்சபட்ச கேள்வியாக இருக்கும். ஆனால் அவர் வந்து நம்மக்கிட்ட அடித்து நொறுக்கி நம்மளை வந்து தூள் ஆக்கி பறக்க விட்டுருவார். அப்படி ஒரு தன்மையில் அந்த செயல் இருக்கும். ஏன்னா நம்ம கேட்குற கேள்வி அகங்காரத்தின் வழியாக, ஆணவத்தின் வழியாக கேட்குறோம். நான் கேட்குறேன், எனக்கு அவ்வளோ அறிவு இருக்குது தெரியுமா, இந்த அறிவின் வெளிப்பாடாக நான் வெளிப்படுத்துறதுக்காண்டிங்கிற திமிரோடையும் கர்வத்தோடையும் கேட்கும்போது, அவர் நான்கிற தன்மையை உடைச்சிட்டு எல்லாமா இருக்கிற அந்த ஞானி பேசும்போது அவர் வந்து அந்த வேறொரு பரிமாணத்துலேருந்து நமக்கு பதில் சொல்லுவார். அதனால தான் நம்ம வந்து ஆணி வேரையே அசைக்கிற மாதிரி அந்த பதில் இருக்கும். அதனால தான் நீங்கள் சிஷ்யர்கள் சீடர்கள் உள்ள சம்பாஷணையெல்லாம் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அப்படி தான் இருக்கும். இவர் ஒரு கேள்வி கேட்பார், அவர் ஒரு கேள்வியே கேள்விக்குள்ளே கேள்வி கேட்பார், கேள்விக்குள்ளே கேள்விக்குள்ளே கேள்வி போமே ஒழிய அந்த பதில் வந்து அந்த சீடன் தான் எடுக்கணுமே ஒழிய குரு சொல்ல மாட்டார். அப்போது கேள்வி யார்கிட்டேருந்து வருதோ அவங்ககிட்ட தான் பதில் இருக்குது. ஏன்னா அவங்க மனத்தின் மூலம் அந்த கேள்வியை உருவாக்குறாங்க. யார் மனத்தின் மூலம் ஒரு பில்டிங்கையோ, ஒரு கேள்வியோ, ஒரு உருவத்தையோ, ஒரு அமைப்பை உருவாக்குனாங்களோ அவங்க தான் அந்த மனசால் அதை க்ளீன் பண்ணணும், அதை அழிக்கணும், அதை உடைக்கணும், அதை மாற்றணும். மற்றவங்க யாராலையும் அவங்கள மாற்ற முடியாது. இதை தான் அவங்க சொல்கிறாங்க, ஒருத்தங்களை திருத்தவே முடியாது. இன்னொன்று, நம்ம யாராலையும் நம்மளையும் யாரையும் திருத்த முடியாதுன்னு சொல்கிறதுக்கு என்ன காரணம்னா இதான். அப்போது இந்த மனம் கட்டமைக்கப்படுற விஷயத்தை நம்ம உணர்ந்து அந்த மனத்தோடையே போய் அப்புறம் அதை உணர்ந்துக்கிட்டு அந்த இயல்பாக தன்மைக்கு மாற்றும்போது மட்டும்தான் நம்ம மனத்தோட இயந்து செயல்பட முடியும். மனம் மட்டும் நமக்கு ஃப்ரெண்டாக இல்லைன்னா உடலில் ஃப்ரெண்டாகாது. உடல் ஃப்ரெண்டாகாதுன்னா ஆன்மா ஃப்ரெண்டானதை நம்ம உணர முடியாது. ஆல்ரெடி ஆன்மா வந்து எப்போவுமே இயல்பாக ஆனந்தமாக பரமானந்தமாக பேரின்பத்தில் தான் இருக்குது. இந்த உடல் வந்து என்ன செய்யன்னு தெரியாமல் புதுசாக உடல் எடுத்து வந்துச்சு. நம்ம வந்து உருவாக்கின ஒரு ஃபேக்ட்ரி. எதுக்கு? இந்த மனம் செயல்படுறதுக்கு. இந்த மனம் செயல்படுறத வந்து நம்ம வந்து புரிஞ்சிக்காமல், நான் வந்து ஃப்ளைட் ஓட்டணும்னு தெரிஞ்சுட்டு அந்த ஃப்ளைட் ஓட்டுறதுக்குரிய மெக்கானிசத்தை, ட்ரெயின் ஓட்டுறதுக்குரிய மெக்கானிசத்தை தூக்கி அதில் நான் அப்ளை பண்ணி ஓட்டினேன்னா, எனக்கு ட்ரெயின் ஓட்ட தெரிஞ்ச மெக்கானிசத்தை வந்து ஃப்ளைட்டில் ஓட்டினேன்னா, ஃப்ளைட் இவனுக்கு எத்தனை ஃப்ளைட் இருந்தாலும், நான் எவ்வளோ ஒரு ஆயிரக்கணக்கான ஃப்ளைட் வச்சுருந்தாலும் எனக்கு ஒரு பயனும் இல்லை. அதை எப்படி செயல்படுத்தனே தெரியாத போது அதை வச்சுருந்து எந்த பயனும் இல்லை. அதே மாதிரி தான் இங்கே மனம் அப்படிங்கிற தன்மையை நம்ம செயல்படுத்தாத வரைக்கும் அதிலிருந்து மனதை கடந்து நம்ம போகிறதுக்கோ மனத்துக்குள்ளே லயமாக இருக்கிறதுக்கோ வாய்ப்பே இல்லை. இது மாதிரி தான். அப்போது நம்மக்கிட்ட இருக்க என்ன ஒரு தொழில்நுட்பம் கொடுத்துருக்கோ அது அவரவர மனநிலைக்கு ஏற்ற மாதிரி ஒரு தொழில்நுட்பம் கொடுக்கப்பட்டிருக்கு. அதை பயன்படுத்தி தான் நீங்கள் வந்து அடுத்த கட்டத்துக்கு போகணுமே ஒழிய என் பக்கத்தில் ஒருத்தர் இருக்கார், அவருக்கு மனநிலை இப்படி இருக்குது, அந்த மனநிலையை பார்த்து நான் காப்பி அடிச்சுட்டு அவர் இவ்வளோ ஏகாந்தமாக இருக்கார், ஆனந்தமாக இருக்கார், அதே மாதிரி நானும் இருக்கணும்னு நினச்சா அது வந்து இயல்புக்கு மாறாக இருக்கும். அப்போது நம்ம இந்த மனத்தை வந்து எப்படி ஜெயிக்கோங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் அடுத்தடுத்த நிலைக்கு போக முடியும். அந்த மனம் வந்து நமக்கு நயமாச்சுன்னா நம்ம யாருன்னு உணர்ந்துருவோம். நம்ம யாருன்னு உணர்ந்துட்டா என்ன ஆயிரும் அப்படின்னா, நான் வந்து இந்த பூமிக்கு எந்த நோக்கத்துக்காண்டி வந்தேன்னு தெரிஞ்சிச்சுன்னா ஆயிரும். இப்போது ஒரு கல்யாணம் பண்ணி ஒரு குழந்த, அவங்க அந்த குழந்தைய வளர்க்குறது, அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து பேரம்பேத்தி பார்க்குறது, அதுக்கப்புறம் ஒரு சொத்து சேர்க்குறது, அந்த சொத்தை வந்து பாதுகாக்கிறது, அதுக்கப்புறமா வந்து நான் வயசாகி முதிர்ந்து நோய் வந்து இறந்து போகிறது. இது ஒரு தன்மையில் பிறந்து வந்தது ஒரு ஆரம்ப ஆன்மா ஒரு காலத்தில் இது நடந்திருக்கும். ஆனால் ஒரு முதிர்ச்சியடைந்த ஒரு வளர்ச்சியடைந்த ஆன்மா நிலையில் என்ன ஆயிருக்குன்னா, நமக்கு வந்து இந்த உடல் மேலே பற்று இருக்காது முதல்ல. ஆனால்
உடைகள், அந்த ஆபரணங்கள், நகைகள், பொருட்கள் இதில் வந்து பற்று இருக்கிறத விட எவ்வளோ பயன்படுத்தணும், எது வந்து நமக்குரியதுன்னு தெரிஞ்சிடும். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாத்து மேலே ஆசை வைக்காது, பணத்து மேலே ஆசை இருக்கும். ஆனால் அந்த பணத்தை தொடுறதுக்கு நமக்கு தகுதி இருக்கா அப்படிங்கிறத நினச்சி தான் தொட முடியும். இப்போ ஒரு ஃபெராரி கார் எனக்கு வந்து கொடுக்கப்படுது அப்படின்னா, எனக்கு அந்த ஃபெராரி கார் அனுபவிக்கணும், கொடுக்கப்படணும்னு பிராப்தம் இருக்குதுன்னு உணர்ந்து நான் அதை எடுத்துக்கிட்டா மட்டும்தான் அது என்னோடய பொருள். அது எவ்வளோ பேர் எத்தனை அன்பளிப்பாக கொடுத்தாலும் சரி, எனக்கு கிடைச்சாலும் சரி, என்னோடய அறிவுக்கு என் சொத்து மூலமாகவோ எப்படி கிடைச்சாலும் நான் அனுபவிக்கிற பிராப்தம் இருந்தால் மட்டும்தான். இதனால தான் இந்த அரச பரம்பரைலாம் பார்த்திங்கன்னா, சில பேர் வந்து எனக்கு அரச பரம்பரையே வேணான்னு சொல்லிட்டுலாம் வெளியே போயிடுவாங்க, திரவரம் வாங்கிட்டு போயிடுவாங்க. ஏன் அவங்க அரச பரம்பரை தானே, அவங்களுக்கு எல்லாமே பணம், புகழ், பெண்கள், சொத்துக்கள், எல்லா ஆடம்பரமும் எல்லா வசதியும் இருக்கே, அவங்க ஏன் அதெல்லாம் விட்டுட்டு துறந்துட்டு போனாங்க? இப்போ துறவரம் அப்படிங்கிறது வந்து என்னென்னா, இந்த மனதை துறக்கிறது, சொத்துக்களை துறக்கிறது இல்லை. அவர் மனத்தின் மூலமாக அந்த சொத்துக்களை திறந்தார். சொத்தை திறந்ததுனால அவர் துறவரம் போல, மனதிலிருந்து அந்த பொருட்களை திறந்துட்டார். மனதிலிருந்து இல்லறத்தை திறக்கணும், மனதிலிருந்து பொருட்களை திறக்கணும், மனதிலிருந்து நம்ம வந்து ஆசைகள், நம்மளோட காமம், குரோதம், பயம், பதட்டம், இந்த மாதிரி அனைத்து செயல்களையும் மனதிலிருந்து நம்ம எடுக்கணும். அதே மூலம் நம்ம வந்து ஆசை, பற்று, நேசம், இதையும் நம்ம மனசுலேருந்து எடுக்கணும். அப்போது நம்ம எந்த நிலைக்கு உயர்த்தப்படுவோம்னா, கடவுள் நிலைனா கருணை இருக்காது. அதனால தான் நம்ம கடவுளை வந்து கல்லுன்னு சொல்கிறோம். அதுக்கு வந்து உணர்ச்சி இல்லை. அது வந்து என்னென்னா, அதனால தான் தெய்வங்கள் வந்து மனித உடல் எடுத்து வந்து நம்ம அந்த உணர்வை அனுபவிக்கிறாங்க. நம்ம இப்போ சிவனை மனிதனாக இருக்கிறது வந்து அரிது மானிடராய் பிறத்த அரிதுன்னு ஔவையார் சொன்னது எவ்வளோ 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 பெரிய உண்மை தெரியுமா? நம்ம இப்போ வந்து நான் இப்போ இந்த மனிதனாக பேசிகிட்டு இருக்கேன்ல, நான் வந்து எனக்கு ஒரு சக்தி நெறி கொடுத்து நான் ஒரு தன்மைக்கு போய்ட்டேன்னு வச்சுக்கோங்களேன். நான் வந்து அதன் மூலம் நான் ஒரு ஆனந்தம் அடைவேன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இந்த மனிதனுக்குரிய ஆனந்தத்தை விட அது அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்லை. இந்த மனிதனால் தான் சிரிக்க முடியும், இந்த மனிதனால் தான் அனுபவிக்க முடியும், மனிதனால் தான் வந்து உணர்வை வந்து வெளிப்படுத்த முடியும், மனிதனால் தான் காதல் பண்ண முடியும். அப்போது இந்த இறைவனை நம்ம ஆட்கொள்ள முடியறதையும் நம்ம உணர முடியும். இறைவன் ஆட்கொண்டதை நம்ம வந்து அனுபவிக்க முடியும். அந்த அனுபவத்தை வந்து அனுபவிக்கிறதுக்கு வந்து மனித உடல் வேணும், மனித உணர்வு மூலம் உணர்வுகள் வேணும். இந்த உணர்வுகள் இருக்கிறதுக்கு இந்த மனம் வேணும். இந்த மனத்தும் இந்த உடலையும் இந்த ஆன்மாவையும் ஒரு லயத்தோடு நம்ம செயல்படுத்தும் போது தான் ஒரு சரியான பயணம் இனிமையாக இருக்கும். இதில் ஏதாவது பிரச்சனை நடந்தால் கூட நம்ம பயணம் இனிமையாக இருக்காது. அதை சரி பண்ணி வாழ்க்கை போகிறதுக்குள்ளே நமக்கு சலிச்சு போயிடும், நம்ம வாழ்நாளும் முடிஞ்சு போயிடும். ஸோ இந்த ஒரு அடிப்படை விஷயங்கள்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு, இப்போ எல்லோரும் என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, ஒரு சித்தர் ஞானிலாம் வந்தோடனே நமக்கு டக்குன்னு வந்து அதை உணர்த்திடணும். இப்போ எனக்கு வந்து என்ன தோணுச்சு அப்படின்னா, முதல்ல நான் பிழைப்பு காரணமாக என்ன தொழில் செய்யலாம், நம்ம லைஃப்பை பார்த்து சொல்லிடுவாங்கல்ல. இப்போ நீங்கள் ஒரு சித்தர் தான் இருக்காருன்னா, என்னை பார்த்தோன்னே அவர் ஸ்கேன் பண்ணுவார் என்னோடய பாடியை. அப்போ என்னோடய முக்காலத்தை அவர் ஸ்கேன் பண்ணிவிட்டு, முன்னாடியெல்லாம் இப்படி இருந்திருப்பேன், இப்போ இந்த காலகட்டத்தில் இப்படி இருப்பேன், இதை செய் இப்போ அப்படின்னு சொல்லுவார்ல. அந்த பதிலுக்கு நான் அவர்கிட்ட ஆரம்பத்தில் போனேன்னு சொன்னேன் இல்லையா, நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். அப்போது அந்த வகையில் வந்து என்ன தோணுது அப்படின்னா, எனக்கு இப்போல்லாம் போய் நான் வந்து இப்போ என்ன நிலையில் இருக்கேன், நான் வந்து இப்போது சரியான பாதையில் போயிட்டுருக்கேன்னா, இந்த மனம் வந்து எனக்கு லயம் பட்டுருச்சா, இந்த ஆன்மா வந்து எந்த மாதிரி இருக்குது, அப்போது அதில் ஏதாவது பிரச்சனை இருக்கா, அது ஏதாவது பிரச்சனையிலும் கூப்பாடு போட்டுட்ருக்கா, எனக்கு அது கேட்கலையா, இல்லை நான் செஞ்சிட்ருக்கிறத வந்து அது மனம் மகிழ்ந்து அது வந்து ஓகே சரியாக போயிட்டுருக்கான்னு அது சொல்லுதா அப்படின்னு யாராவது ஒருத்தர் சொல்லணும் அப்படின்னு ஏங்கும். எப்போது நம்ம அந்த ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் ஒரு நிலை நோக்கி போகும்போது. அதனால தான் நம்ம ஜீவ சமாதி போகிறோம், சித்தர்கள் பார்க்குறோம், ஞானிகள் பார்க்குறோம். எல்லாருக்கிட்டையும் போய் நிற்கிறதுக்கு என்ன காரணம்னா, என்னோடய ஆன்மா, என்னோடய லயம், அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அதில் இருக்கீங்க. அந்த கூட்டத்தில் நானும் போய் என்னோடய கேள்விக்கும் என்னோடய மனத்துக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து ஆனந்தமாக அங்கே இருக்க முடியும்னு நம்பி அங்கே போகிறோம். சில பேர் ஆனந்தமாக இருக்காங்க, சில பேர் வந்து அதையும் தாண்டி இது என்னோடது இல்லைன்னு சொல்லிட்டு விலகி போகிறாங்க. இது வேறு விஷயம். ஆனால் அந்த சரியான நபர், சரியான குரு, சரியான சீடனுடைய சந்திப்பு நிகழும்போது அங்கே எல்லாமே உடைக்கப்பட்டு ஒரு புது ஒரு ஒரு ஒளி அங்கே பாய்ச்சப்படுது.
அந்த குருவுக்கும் இங்கே இது மூலம் ஆனந்தம். ஒரு நல்ல சீடனுக்கு நம்ம அறிவை கொடுத்துட்டோம், ஞானத்தை கொடுத்துட்டோன்னு ஒரு சீடனுக்கு ஒரு ஆனந்தம், ஒரு நல்ல குருட்டேருந்து நம்ம தன்மையை வாங்கிட்டோன்னு அப்போ 2 பேருக்கும் மலர்ச்சி ஏற்படும்.